நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கு ஒரு விருந்தாக இன்னைக்கு ஒரு பழம்பெரும் மிருதங்க வித்வான் சிவகங்கை மாவட்டத்தில் அரசகுளத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ் ராஜேந்திரன் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாரும் நலமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பழைய கலைஞர்கள் நீங்கள்லாம். ஆமாம். உங்கள் காலத்தினுடைய அனுபவங்களை எல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசை. அதனால உங்களுடைய கலையுலக வாழ்க்கையை பற்றி இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சொல்லணும். உங்களை பற்றி முதல்ல அறிமுகப்படுத்திக்கங்க. உங்கள் ரசிகர்கள்லாம் நிறைய இருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. தொழில் 17 வருஷம் ஆச்சு. இது நான் கொஞ்சம் சத்தமாகவே பேசுங்க. நான் 62ல் மிருதங்கம் படிக்க போனேன். 62ல்? ஆமாம். சரி. சூரியூர் கலைமாமணி டிஎஸ் ராஜப்பா. ஓஹோ, டிஎஸ் ராஜப்பா ஐயாவுடைய மாணவன் நீங்கள்? ஆமாம். அவர்கிட்ட மிருதங்கம் படிக்க போனேன். படித்து ஒரு 2 வருஷம் சேர்ந்து தான் நீ தொழிலுக்கு போகணும் அப்படின்றாரு. 2 வருஷம் கழிச்சுட்டா தொழிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் அவருக்கு தெரியாமே 1 வருஷத்துல போயிட்டேனே. நாடகக்காரங்க இருக்க விடலை. அந்த நாங்கள் வாசிப்பேன், அதை அவங்க பார்ப்பாங்க. சரி. பார்த்தோன்னா அவன் நல்லா வாசிக்கிறானே, நான் கூப்பிட்டு போகணுமே அப்படின்னு அவங்க நினைச்சு என்ன இது பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்க முடியாது, விட மாட்டாரு. வாத்தியார் சொன்னது 2 வருஷம் நல்லா படிச்சுட்டு தான் அவன் வரணும் அப்படின்னு சொல்லுவாரு. யாரையுமே அப்படித்தான் சொல்லுவாரு, எல்லா மாணவனையுமே. இவங்க இருக்க விட மாட்டாங்க. அப்புறம் என்னை தெரியாம பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிடுவாங்க. நாங்களே மிருதம் ஒருத்தர் வாடகைக்கு விடுவாரு, முத்தராக்குன்னு. அவர்கிட்ட அவங்க எடுத்துட்டு வந்துடுவாங்க. நான் வீட்டுக்கு தெரியாம என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியே போயிட்டு வந்தேன். அப்புறம் அப்படியே இதாகிட்டேன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே ரன்னிங் ஆயிடுச்சு. நானும் நல்லா படித்து எல்லா நாடகங்களும் நல்ல முறையில் வாசேன். பெரிய பெரிய எல்லா ஆளுகளுக்கும் நான் வாசிருக்கேன். டிஆர் மாணிக்கத்துக்கு வாசிருக்கேன், எம்எம் மாரியப்பாவுக்கு வாசிருக்கேன், திருச்சி லோகநாதனுக்கு வாசிருக்கேன். திருச்சி லோகநாதனுக்கு நம்ம பாலனுடைய அப்பா இருக்காரு பத்திங்களா, மிருதம் வாசிக்கிறான்ல பாலம், மதுரையில. அவனுடைய அப்பா நடராஜன்னு சொல்லி எங்க வாத்தியாருடைய மாணவன் தான் அவரும். சரி. அவரு 2-3 நாள் நாடகத்துக்கு அங்கேயே காரைக்குடியிலே. அப்ப இங்க ஆளு கிடைக்காத நேரத்துல இவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் அது மாதிரி திருச்சி லோகநாதனுக்கு 2-3 தடவை நான் வரமாட்டேன்ட்டேன். அவர் பெரிய சங்கீத கடவுள். அவங்க நம்ம சின்ன பையன், நான் அவ்வளவெல்லாம் வாசிக்க முடியாது அப்படின்னு மாட்டேன்னு சொல்லுவேன். சரி. வீட்டிலேயே வந்துருவாரு. அவரும் எங்க வாத்தியாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரே நாள் நாடகத்துல எங்க வாத்தியாரை சந்திச்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல மட்டும் 60 கச்சேரி கொடுத்தாரு. ஒரே வருஷத்துல மெட்ராஸ்ல எத்தனை மிருதங்க இருக்காங்க, அங்கெல்லாம் போடாம அரக்கோணத்துல கச்சேரினாலும் இங்கிருந்து எங்க வாத்தியாருக்கு தான் அட்வான்ஸ் அனுப்புவார். அப்ப நாங்க அனுப்பிச்சு நான் போவேன் கூட. அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா. அப்புறம் அவர் இந்த கொம்பாடி ஆலங்குளம் தான் நாடகம். மிருதம் கிடைக்காம அப்புறம் என்னைய வீட்டுல அவன் சொன்ன சும்மா நட வாசா போதும் மாப்பிள்ள, நான் எல்லாம் பாடிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போயிட்டாரு முதல் நாடகத்துக்கு. அப்படி நான் அப்ப சினிமா பாட்டு கச்சேரிக்கு நான் வாசிக்கிட்டு இருக்கேன். கச்சேரிக்கு தான் போவோம், ஸ்பெஷல் நாடகத்துக்கு வரமாட்டேன். ஏன்னா ஸ்பெஷல் நாடகத்துல அதிகமான உழைப்பு, விடிய நாடகம் வாசிக்கணும். அது 1 மணி 2 மணியோட முடிஞ்சு வரும் கச்சேரி. அதனால அப்புறம் அப்படியே வந்துட்டேன்னு வைங்களேன். அப்படி எல்லாம் அவன் திருச்சி லோகநாதனுக்கு வாசிச்சிருக்கேன், எம்எம் மாரியப்பாவுக்கு வாசிச்சிருக்கேன், டிஆர் மாணிக்கத்துக்கு வாசிச்சிருக்கேன். கடைசி ஒரு உடையப்பாட்டை ஒரு 10-15 வருஷம் இருந்தேன். சாகுமறையில் நான் தானே வாசித்தேன். அப்புறம் அவர் இறந்துட்டாரு. அப்புறம் மற்ற எல்லா ராஜபாட்டுக்கும் நான் வாசிச்சிருக்கேன். மஜித்துல இருந்து மற்ற எல்லா ராஜபாட்டுக்குமே நான் வாசிச்சிருக்கேன். எஸ்எம் குமரேசன் அவரு சினி நாடு எம்ஜிஆர் சிவாஜிக்கு முந்தினவர். அவரு அபிமன்யு அதுக்கப்புறம் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அபிமன்யுல அவர் தான் கதாநாயகன். அவர் அவ்வளோ ஃபேமஸாக இருந்தவர். அவர் இங்கே அப்புறம் நாடகத்துக்கு வந்துட்டார். நாடகத்துக்கு அவருக்கு நான் நிறையா நாடகம் வாசிச்சிருக்கேன். எஸ்எம் குமரேசனுக்கு அப்புறம் நிறையா சக்தி பேர்னு ஒருத்தர் வந்தார், சினிமா நடிகர். நிறையா பேருக்கு வாசிச்சிருக்கேன். அப்புறம் இங்கே நாடகத்தில் இருந்த எல்லா ராஜ பாட்டுகளுக்கும் நான் வாசிச்சிருக்கேன். எல்லா ஸ்ரீபாட்டுக்கும் அப்போ பெரிய பெரிய ஸ்ரீபாட்டுகள். அவங்க இருந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்ரீபாட்டுகள். என்ன பாடுவாங்கன்னே தெரியாது, அவ்வளோ பயம் இருக்கும்.
பயந்துக்கிட்டு தான் போவோம். வண்டியில் ஏறும்போது என்ன பாட போகிறாங்களோ, என்ன செய்ய போகிறாங்களோ, நைட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ட்டு. தனபாலன் இருந்தால்னா ஒரு ராஜபாட்டு இருப்பார். ரொம்ப விநியாசமானவர், சங்கீத கிறுக்கே. வீட்டில இருந்து வடக்கு மாசி வீதியில் வீடு, அங்கேருந்து ஜெயராம் கடைக்கு திண்டுக்கல் ரோட்டுக்கு வரணும் கால்டர் போட்டுக்கிறதுக்கு. வரையிலேயே மேலமாசி வீதி வெளியே வடக்கு மாசி வீதி மேலமாசி வீதியில் திரும்பி இங்கே இந்த தமிழ்நாடு ரோடுக்கு இது திண்டுக்கல் ரோடு திரும்பினேன். வரையிலேயே சங்கீதம் பாடிக்கிட்டு கட்டாமஞ்சலைக்கு போடுவார். மெய் மறந்து அப்படியே மெய் மறந்து அந்த சங்கீதத்திலேயே பாடியே அங்கே போயிடுவாரு. அங்கே போய் கட்டமலை ஜலையை பார்த்துட்டு இடம் கீழே வந்துட்டு அங்கீழ இருக்கு கீழா கடைக்கு ஏற்றாப்புல இந்த கடை எங்க சின்னாமங்கரத்தில் நுழையிற இடத்துல இங்கே இருக்கு கடை. சரி, இங்கே விட்டு அங்கே போயிடுவாரு. அங்கே போயிட்டு அப்புறம் நினைச்சு பார்த்து திரும்பி வருவாரு. வந்து அந்த சைக்கிள் கடையில் கால்ந்து போடுவாங்க ஒரு குரூப்பு. அந்த ஜெயராமன், ஏடா ஜெயராமா அவங்க கடைக்கு வந்தேன் இப்படியே நேரம். ஆமாம், நீங்கள் வீட்டில இருந்து சங்கீதமாக பாடிக்கிட்டு வாங்க ரோட்டில், அவரை எப்படி போகாம இருப்பீங்கன்னாரு. அவரெல்லாம் வந்து எங்கள் வாத்தியார் தவிர வேற யாரும் வாசிக்க முடியாது. அந்த அவருக்கு முறையெல்லாம் நான் எக்கச்சக்கமான நாடகத்துக்கு போயிருக்கேன். ஆனால் நான் முதலே சொல்லிடுவேன், சார் எங்க வாத்தியார்கிட்ட பாடுற கீர்த்தனையே என்கிட்ட பாடக்கூடாது, எனக்கு தனியா கீர்த்தனையை பாடணும், நான் புரிகிறது மாதிரி சுரத்தை பாடி இது பண்ணணும், பங்கீடு பண்ணணும். அப்புறம் நீங்க பாட்டுக்கு விநியாசமா வேற தாளத்துல பாடி ஏதாவது பண்ணுனீங்க, செலவுக்கு காசு வச்சிருக்கேன் 3 மிருதத்தை வச்சுட்டு போயிருவேன். ஆசிரியர்கிட்ட போய் சொல்லிடுவேன், ஐயா செய்ய மாட்டேன்டா நான் அவர்தான் பாட மாட்டேன், நாங்கள் அதில் பாடுபட்டான் அப்படின்னாரு. அப்படியே பெரிய பெரிய மேரேஜ்லாம் அவங்க பிறந்தவங்க தான் பயந்துக்கிட்டு தானே போகணும் நாடகத்துக்குள்ள. என்ன பாட போகிறாங்களா, என்ன கீர்த்தனை பாட போகிறாங்களா, எந்த தாளத்தில் பாட போகிறாங்களா என்னான்ட்டு. நான் சின்ன பையன், அப்போ தான் எங்கள் வாத்தியார் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் நாடகத்தில் எங்களோட சினிமா பாட்டுங்கிறதுனால எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி சினிமா பாட்டுனா. இந்த சங்கீதன்றதானே அவங்கள கொஞ்சம் இதாக இருக்கும், பயமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அப்புறம் பாடாந்தரங்கள் கூட 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 அது எங்களுக்கு அப்புறம் பழகி போயிடுச்சு. இப்போ அவங்க உங்களுக்கும் உங்க வாத்தியாருக்கும் உள்ள உறவு முறை எப்படிப்பட்டது? வாத்தியாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் வாத்தியார் சொல்லணும்னா அது அப்படியே எனக்கு சொல்ல முடியாத ஒரு விதத்தில். எனக்கு வந்து பெறாத ஒரு தந்தை எங்கள் வாத்தியார். அதே மாதிரி அவரை மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்க்க முடியாது. இது வந்து பெருமைக்காகவோ வேற எதுக்காகவும் சொல்ல கிடையாது. நாடக உலகத்துல எங்க வாத்தியாருக்கு நேர் எதிரியே சொல்வாரு, அவரை போல ஒரு ஆள் இல்லைன்னு. ஆனா எதிர்ப்பாங்க, அந்த எதிரியே சொல்லுவாரு எங்க வாத்தியார. அப்பேற்பட்ட ஒரு புண்ணியம். யார்கிட்டையும் குடிக்க கஞ்சி இல்லைனாலும் 10 பைசா வாங்க மாட்டாரு. சொல்லிக் கொடுக்குற மாணவன் வீட்டில் இருந்து பெரிய கலெக்டர் மேன் தான் வந்து படிச்சிருக்கேன், பெரிய பெரிய குபேர மேன் தான் படிச்சிருக்கேன். ஆனால் 10 ரூபா கேட்க மாட்டாரு. பட்டினியா இருந்தாலும் கேட்க மாட்டாரு, தன்னுடைய சுயகௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு. யார்கிட்டையும் 10 பைசா வாங்கி சொல்லி கொடுத்தே கிடையாது. இதுவரையிலும் எங்க ஜெயம் எத்தனையோ மாணவன் எங்க வாத்தியார்கிட்ட சினி லைன்ல இருந்து, கச்சேரி லைன்ல இருந்து, நாடக லைன்ல இருந்து அத்தனை லைன்லயும் எங்க வாத்தியார்கிட்ட படிச்ச மாணவங்க இருக்காங்க. ஆனா இந்த வாத்தியார்த்தனம் பண்ணணுங்கிறது வந்து அவன் தலையில தான் எழுதியிருக்கு. அவன் ஒரு ஆளுக்கு தான் அது இருக்கே தவிர இப்ப அவனை காட்டிலும் பாடாந்தரம் படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு அந்த இது இல்லையே, அந்த குடுப்பனை இல்லை. அவன் ஒருவனுக்கு தான் அதை செய்யணும்னு ஆண்டவன் அவன் தலையில எழுதியிருக்கு. அது மாதிரி இப்ப அன்னைக்கு இப்ப அவனும் 10 பைசா யார்கிட்டையும் வாங்க மாட்டான். அந்த சொல்லிக் கொடுக்கல இதுக்கு வாங்கக்கூடாது. எங்க வாத்தியாரனுடைய சொல்லியிருக்காரு, எங்க வாத்தியாரனுடைய இது கலைக்காக வந்து யார்கிட்டையும் 10 பைசா வாங்கக்கூடாது. அது யாருக்கும் சொந்தம் இல்ல, கலை வந்து எல்லா மக்களுக்கும் சொந்தம். இதுதான் உண்மையாவே கலையை வளர்க்கிற விதம். கலை வந்து எல்லாருக்கும் சொந்தம். ஆமா, அது நமக்கு தெரிஞ்சது இல்ல, நம்மளுக்கு பிற்காலத்துல 4 பேருக்கு உதவட்டும் அப்படி சொல்லுவாரு. அந்த கலை நிலைச்சு நிக்கணும் இல்ல, அந்த கலை நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாரு. எங்க வீட்டுல எங்க அம்மா இறந்து போயிருது. அவர் வீட்லயே நான் சாப்பிட்டுட்டு குழந்தை மாதிரி இருந்தேன். 4 பையங்க அவருக்கு, என்னைய சேர்த்து 5 பையன். எத்தனை சங்கம் இருக்க தமிழ்நாட்டுல, அத்தனை சங்க நடிகர்களையும் நான் சந்திப்பேன். நேத்து அப்பா வந்தாரு, அப்பாண்டுதான், வாத்தியாருன்னு கிடையாது, அப்பான்னுதான். அந்த நடிகரும் நேற்று அப்பா வந்தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடிகர் என்னை பார்த்தோன்னு. அதே மாதிரி எங்க வீட்டுல
தோபியில இருந்து பார்வர்ல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து வர்றவெல்லாம் அத்தானே சொன்னேன். ம் அப்படி வந்தவன் தான் ஒருத்தன் இந்த ஞானம்னு ஆடுறவன் இருக்கான்ல, ம் அதை ரிக்ஷா ஓட்டிட்டு வந்தவன். ம் அவன் அப்படியே எங்கள் வீட்டிலேயே வருவேன், வந்து பார்ப்பேன், எல்லாம் வைப்பேன். இப்படியே நிறையா பையங்க எங்கள் வீட்டுக்கு வந்து ம் ஆறுமுகம் ஆடுறது ம் சூப்பராக உங்களுக்கு தெரியும். அவனை கேள்விப்பட்டிருந்தீங்க, மாப்பிள்ளை தெரியுமா? ம் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன பையன், ம் எங்கள் கடைசி பையனோட தான் பள்ளிக்கூடத்து ஸ்கூல்லேருந்து பழக்கப்பட்டு எங்கள் வீட்டுக்கு தான் வருவேன். ம் எல்லா பையனும் சேர்ந்து எங்கள் வாத்தியாருக்கு காலை அமுக்குவாங்க, மேலே அமுக்குவாங்க, விளையாடுவாங்க எங்கள் வீட்டுல தான். ம் அப்படியே இந்த பயலுக படிக்கிறாங்கல்ல, ஆமாம். அவனும் தட்டி தட்டி பழகி சூப்பராக மிருதம் வாசிப்பான். ம் அவன் வர்ற நாடகத்துல அவன் சீன் முடிஞ்சோடனே நான் அவனை ஏற்றி விட்டு இறங்கிடுவேன். அவன் என்னைய கொஞ்ச நேரம் படுக்க விட மாட்டியே, நான் வந்தா என்னை ஏற்றி விட்டு நீ இறங்கிடுவேன் அப்படின்னா. ம் அப்படி அப்படி வந்தவங்கெல்லாம் மிருதவாச்சாயி. ஆ அவ்வளவு ஒரு புண்ணியவன். சோத்தை ஆக்கி வச்சிருப்போம், கலைஞர்கள் பறிச்சு வருவாங்க. ம் வந்தவொடனே சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாரு. ம் அண்ணே சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு. அவங்க தலையை சொல்லுவாங்க, வாங்க ம் வீட்டில் பொம்பளையா இல்லை, அவங்க எங்கள் அம்மா இறந்துருச்சு. ஒரு கிழவி இருந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்துச்சு, அவர் மாமியார், அதுவும் இறந்துருச்சு. ம் இறந்த உடனே வாங்க பாலையில் சோறு இருக்கு, உடம்பு இருக்கு, போட்டு சாப்பிடுங்க ம் அப்படின்னு சொல்லுவார். ம் அப்பேற்பட்ட ஒரு, ஆனால் நம்மளை போலவே ம் அவர் கோடீஸ்வரன் கிடையாது, குபேரன் கிடையாது. ஆனால் மனசு மட்டும் கோடீஸ்வரன், ராஜா, ம் பேரே ராஜா. அவர்களுடைய மனசும் மகாராஜா மாதிரி. ம் அப்படி ம் கலையை அத்தனை பேருக்கு இது பண்ணுவார். ம் அப்படி யாரு இந்த ஒரு அரங்கேற்றுப்படி நாடகத்தை கூப்பிட்டு போவாங்க. ம் அப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்க அரங்கேற்றுப்படி நாடகத்துக்கு போய் அவரை போய் கூட்டிட்டு வெளியே எங்களை மாதிரி ஆளை கூப்பிட்டு போகல அப்படி. எங்களுக்கு அவரே வரணும் ம் அப்படிம்பாங்க. அது ஒரு ராசி மாதிரி பார்ப்பாங்க. ராசி மாதிரி பார்ப்பாங்க. ரெண்டாவது இவ்வளோ பெரிய ஆள் ஒரு சின்ன பாட தெரியாத பையங்களுக்கு போய் வாசிக்கிறேன்னு சொல்லி மனசு இது பண்ண மாட்டாங்க. ம் சந்தோஷமா போய் உற்சாகமா போய் வாசிக்கிறது, புதுசா ஒரு கலைஞன் உருவாகிறாங்கிற ஒரு உருவாகிறாங்க ஒரு கலைஞன் அப்படின்னு ஆசைப்படுவார். ம் அப்படிப்பட்ட எதிரி கூட போற்றக்கூடிய ஒரு ம் மகா மேதை. ம் ரெண்டாவது அவங்க வாத்தியாரே ம் சொந்த மருமே ம் பழனி வேலுன்னு ம் கொடைக்கானல்ல மியூசிக் காலேஜில் வாத்தியாராக இருக்காரு. ம் அவரும் வருவார் தியாகராஜ உற்சவத்துக்கு. ம் எல்லா மிருதங்கஸ்டும் வருவாங்க. ம் அவங்க வாத்தியார் என்ன செய்வார், அவர் சகலகலா வல்லவர், ம் சங்கர சிவபாவதர், ம் எல்லாம் வாசிக்க தெரியும், ம் வாய்ப்பாட்டும் பாட தெரியும். ம் தியாகராஜ உற்சவம் நடக்கும். ம் நாங்கள் எங்கள் வாத்தியார் கூட போயிருப்போம். ம் கடைசி எல்லாம் 4 நாள் 3 நாள் நடந்து கடைசி நாள் என்னைக்கு என்ன பண்ணுவாங்க, சங்கீதக்காரங்கள்லாம் கூடி அவரை நீங்கள் ஒரு பாட்டு பாடணுவாங்க. இவர் வாத்தியார சரி இவர் என்ன சொல்லுவாரு, அதா உன் மிருதம் போய் உன் பயங்களை விட்டு எடுத்து வர சொல்றா அப்படின்பாரு. அத்தனை பேர் இருக்காங்க, மிருதம் கேட்க மாட்டாரு, எங்க வாத்தியார் கேட்பாரு. சரின்ட்டு எங்கள் வாத்தியார் சொல்லிவிட்டு நீ போய் இன்னும் சுற்றி மிருதம் எடுத்துட்டு வான்ட்டுருவாரு. நான் வீட்டில் எடுத்து அங்கே போயிடுவேன், லட்சுமி சுந்தரங்காலுக்கு போயிடுவேன். அங்கே மறையில குத்தியெல்லாம் லட்சுமி சுந்தரங்காலு தர்ப்பணம் கோயிலுக்கு அங்கே போயிடுவேன். போய் கடைசியில் இருந்து நீ வாசிக்கிறா அப்படின்னு அவர் பாடுறதுக்கு அப்படி ஒரு ஒரு நாதமான ஒரு அப்பேற்பட்ட ஒரு வாத்தியத்தை எத்தனையோ முழுபுரிய அவங்க வாத்தியார் வாசிக்கிறார். அவங்க வாத்தியார் வாசியாத நாங்கள் சோமக்குள்ள பாடி ராஜேஸ்வரி கோயிலில் எங்களை தான் கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த கச்சேரிகளுக்கு கூப்பிட்டு போயிடுவாரு. என்ன பண்றாங்க அவங்க, என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, அதை கவனிக்கணும், எவ்வளவு புத்திசாலித்தனமா வாசிக்கிறாங்க அப்படின்ட்டு.